சோனி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். டிவி ஸ்பாட்ங்கிற பேர்ல ஒரு சில முக்கியமான மூவி கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்ப கொரியா மாதிரியான ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும் இன்னும் சில கிளிப்ஸ் ஆட் பண்ணி ஒரு டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல டீடைலா பாத்துருமா. ஓப்பனிங் ஷாட்ல வழக்கம் போல தான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ரெய்லர் மாதிரியே ஸ்கார்பியன் வந்து ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடுற அதே கிளிப்பை தான் காமிச்சிருக்காங்க. பட் இப்ப ரிலீஸ் ஆன அந்த ஒரு டிவி ஸ்பாட் வீடியோல ஒரு டப்பிங் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கிளிப்பை பாருங்க. ஸ்கார்பியன் வந்து ஸ்பைடி கிட்ட நீ என்ன மிஸ் பண்ணியா ஸ்பைடின்னு கேக்குறாரு. அதுவே இப்ப ரிலீஸ் ஆன வீடியோல இருக்கிற கிளிப்பை பாருங்க. Sure you want to do this, Scorpion? You think I'm Scorpion? இந்த இடத்துல டைலாக்க மாத்தி ஸ்கார்பியன் வந்து நீ என்ன ஸ்கார்பியன் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. சோ இந்த இடத்துல நமக்கு தெளிவா தெரியுற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கார்பியன் அவருடைய ஓன் கான்சியஸ்ல இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் கூட சண்டை போடல. வேற யாரோ தான் ஸ்கார்பியனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட வச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு நமக்கு தெரியும். சேடி சிங்கோட கேரக்டர் வந்து மூவில வருது. பட் அவங்க ஜீன் கிரேவா வராங்களா இல்ல வேற ஏதோ கேரக்டர்ல வராங்களாங்கிறது சரியா தெரியல. பட் இந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய வில்லனால சிட்டில இருக்கிற எல்லாரையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுது எக்ஸப்ட் ஸ்பைடர்மேன் தவிர. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்பைடி சென்ஸ் வந்து இந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பவர்ல இருந்து இம்யூனிட்டி கொடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஸ்பைடர்மேன் வந்து தாங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஏஐ டெக்னாலஜியை வச்சு மைண்ட் ஜம்ப் ஆகிற அந்த ஒரு வில்லனோட மைண்டை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவரால் அது முடியல. ஸ்பைடர்மேனோட மைண்டை ரீட் பண்ணது மூலமா வில்லனுக்கு எம்ஜேவை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. சோ அந்த வில்லன் கிட்ட இருந்து எம்ஜேவை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஸ்பைடி வந்து எம்ஜேவை தூக்கிக்கிட்டு பனிஷர் கிட்ட அவளை சேஃபா பாத்துக்க சொல்லி ஒப்படைக்கிறாரு. ஏன்னா அந்த வில்லனோட மைண்ட் கண்ட்ரோல் பவருக்கு ஸ்பைடர்மேனை தாண்டி இம்யூனா இருக்கிற இன்னொரு கேரக்டரா பனிஷர் இருக்காரு. அது ஏங்கிறது நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி பனிஷர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ வலிகளை அனுபவிச்சிருக்காரு. அந்த வலிகளை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு டஃப்பான மைண்ட் செட்டை பனிஷர் வளர்த்திருக்காரு. சோ எம்ஜே பனிஷர் கிட்ட இருந்தா அவ சேஃபா இருப்பான்னு சொல்லி ஸ்பைடி நினைக்கிறாப்ல. பட் எம்ஜே வந்து பனிஷர் கிட்ட நீ ஸ்பைடியை தனியா விட போறியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஏத்த மாதிரி பனிஷர் வந்து இந்த இடத்துல ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண போற மாதிரி தெரியுது. அதுல இந்த ஒரு கிளிப்பை பாருங்க. ஸ்பைடர்மேனும் பனிஷரும் சேர்ந்து ஹல்க் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லைக் பனிஷரோட புல்லட்ஸ் எதுவுமே ஹல்க் ஒண்ணுமே பண்ணல. பட் இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் வந்து ஹல்க தனியா எதிர்த்து சண்டை போட போறது இல்ல. அண்ட் அப்படியே கொஞ்சம் ஹல்க் பாருங்க. அவர் உடம்புல இருந்து அந்த ஒரு Dress வந்து இன்னும் முழுசா கிழிஞ்சு வரல. சோ இந்த ஃபைட் நடக்கிறப்ப ஹல்க் வந்து முழுசா சேவேஜ் ஹல்கா மாறலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நார்மல் ப்ரொஃபசர் ஹல்க் சைஸ்ல தான் ஃபைட் பண்றாரு. சோ ஸ்கார்பியனோட சேர்த்து ஹல்கியுமே சேடி சிங்கோட வில்லன் கேரக்டர் தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பைடர்மேனுக்கு எதிராக ஃபைட் பண்ண வச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹல்க்குள்ள இருக்கிற அந்த ஒரு சேவேஜ் ஹல்க் வந்து சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியே வராரு. அப்படி அவர் வர்றப்ப அவர் சுத்தி இருக்கிற அந்த ஒரு பேக்ரவுண்ட பாருங்க. ஆல்ரெடி இந்த ஒரு இடத்துல ஃபைட் நடந்திருக்கு. சோ ஏதோ ஒரு விஷயம் தான் சாதா ஹல்கை ட்ரிகர் பண்ணி சேவேஜ் ஹல்கா மாத்தி விட்டுருக்கு. அண்ட் சேவேஜ் ஹல்க் வெளியே வந்தோடனே ஸ்பைடர்மேனோட டைலாக் என்னன்னு கேளுங்க. உங்களால இவ்வளவு பெருசாக முடியும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா ஒரிஜினல் டைம்லைன் படி ஸ்பைடர்மேன் வந்து ப்ரொஃபசர் ஹல்க் தான் பார்த்திருக்காரே தவிர சேவேஜ் ஹல்க நேர்ல பார்த்ததே கிடையாது. அதனால தான் ஹல்க் பார்த்த உடனே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல டச். ஃபுல் வீடியோவை மறக்காம சேனல்ல செக் பண்ணி பாருங்க.